திருவரங்கன் உலா அத்தியாயம் 10. அடுத்த வீதிக்குள் நுழைந்தபோது அங்குள்ள வீடுகளில் ஏற்கனவே கலவரங்கள் மிகுந்து விட்டதை உணர்ந்தான் அவன். வாயில்களில் சிலர் பெட்டகங்களையும் பெரும் சுமைகளையும் திண்ணை மீது வைத்திருந்தார்கள். சில வீடுகளில் குழந்தைகளின் அழுகுரலும் அலறல்களும் கேட்டு கொண்டிருந்தன. எங்கும் ஒரே பரபரப்பும் சந்தடிகளும் பாத்திரங்கள் விழும் ஓசைகளும் கூவல்களும் கூப்பாடுகளும் கேட்டு கொண்டிருந்தன. நகரத்தின் அமைதியான சூழ்நிலை ஒரு நாழிகைக்குள் எப்படி மாறிவிட்டது என்று நினைத்தான் அவன். நடையை அவசரப்படுத்தி கொண்டு அவன் மருத்துவரின் வீட்டை அடைந்த போது அது மூடப்பட்டிருப்பது தெரிந்தது. ஒரு கணம் திடுக்கிட்ட அவன் படிகள் மீது ஏறி வாசல் சாளரம் வழியே உள்ளே பார்த்தபோது கூடத்தில் பரபர என்று ஏதோ வேலைகள் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே வாசல் கதவை தடதட என்று தட்டத் தொடங்கினான். யார் என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்கவே, கண்ணபுர மருத்துவர் இருக்கிறாரா? அவரை அழைத்து போக வந்திருக்கிறேன் என்றான் அவன். மருத்துவர் வருவதற்கில்லை என்று அந்த பெண் தெரிவித்து விடவே ஆவேசம் வந்தவனாக கதவை ஓங்கி இடித்து திறந்து உள்ளே புகுந்தான். நேராக மருத்துவரிடம் சென்று விஷயத்தை கூறி அவரை அழைத்தபோது, நாங்கள் நகரத்தை விட்டு போகப் போகிறோம், இப்போது எங்கும் வருவதற்கு இல்லை என்று கூறினார். அடுத்த கணம் குலசேகரன் ஒரு காரியத்தில் இறங்கினான். கச்சத்திற்குள் ஒளித்து வைத்திருந்த குறுக்கத்தியை உருவி அவர் முன்னால் நீட்டினான். மருத்துவர் வெடவெடத்து போய் நின்று விட்டார். வீட்டிலுள்ள பெண்மணி ஒருத்தி குய்யோ முறையோ என்று கதறி இந்த அநியாயத்தை கேட்பாரில்லையா என்று அரற்றினாள். கேட்பதற்கு யாரும் இல்லை, இப்போது இந்த கத்தி சொல்வதுதான் நியாயம், பேசாமல் இருங்கள் என்று கத்தினான் அவன். மருத்துவர் தமது குளிகை மாத்திரைகள் அடங்கிய சிறு பெட்டியை எடுத்துக்கொண்டு வீதியில் அவனுடன் நடந்தார். வீட்டை அடைந்ததும் குலசேகரின் தாயாருக்கு சிகிச்சை நடந்தது. அவளது நாக்கில் மருந்துகளை குழைத்து தடவிய மருத்துவர் மேலும் சில மாத்திரைகளையும் அளித்துவிட்டு விரைவாக வெளியே சென்றார். மிகுந்த கவலையுடன் தாயாரின் அருகில் உட்கார்ந்திருந்த போது வாயிலில் இரைச்சல்களும் அரவங்களும் அதிகமாக கேட்கத் தொடங்கின. இன்னது செய்வது என்று தெரியாமல் தவித்தபோது அவனது தாயார் மெல்ல கண் விழிப்பது தெரிந்தது. உடனே மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் அம்மா என்று இரைச்சலுடன் அவன் கத்தினான். தாயாருக்கு நினைவு லேசாக வந்து கொண்டிருந்தது. மெல்ல விழித்து கூடத்தையும் அதனுள் எரிந்து கொண்டிருக்கும் அணிவிளக்கையும் பார்த்தாள் அவள். குலசேகரனை பார்த்ததும் அவள் முகம் வெளிச்சம் அடைந்தது. வாயை திறந்து என்னவோ சொல்ல நினைத்த போது அவளால் பேச முடியவில்லை என்பது தெரிந்தது. இனமில்லாத சத்தங்களை எழுப்பிக்கொண்டு ஏதோ பேச முயன்றாள். அவள் பேச முடியாததை கண்டு குலசேகரன் அதிர்ச்சி அடைந்தான். தாயாரின் கைகளை பற்றி கண்ணில் ஒத்திக்கொண்டு அம்மா ஏதாவது பேசு என்று அரற்றினான்.